கையோட ஏன் பண்ணல முடிக்க டேய் என்னது எங்க வந்து ஆட்ட வீட்டுக்கு வந்து என்னடா என்ன கலவு என்ன நடக்குது என்ன நடக்குது ஆட்ட வீட்டுக்கு வந்து விளாங்க என்ன விளாங்க நான் ஒரு திருடன் பேசிக்கலி நான் ஒரு தீப் நீங்க காசு பணம் பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்ல நீங்க உங்க சொல்லு இவன் மாட்டனண்டா ஒரு பிரச்சனை இல்ல 108 கல்யாணம் செய்தாக்கள் இருக்காங்க சரிதானே அவங்கள்ட்ட நான் காலைல போய் விடுவோம் அவங்க செய்து வைப்பாங்க என்னத்துக்கு பயப்படுறாரு அவங்க செய்து வைப்பாங்க 10 வருஷம் நீங்க வீட்டுல உடனே கண்ட நாயெல்லாம் வந்து விளாங்க திருடன் வீட்டுக்குள்ள அடிங்க சார் அடிங்க என்ன புத்தியே செருப்பால் அடிங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க சர்ப்ரைஸா ஷோ திருடன் வந்திருக்கான் வாங்க என்ன நீங்க அதுல நிக்கிறீங்க வந்து புடிங்கறே அவனே திருடனா நான் இங்க திகச்சு போய் நிக்கிறேன் நீங்க எதுக்கு திகச்சு போய் நிக்கிறீங்க அங்க வந்து புடிங்க அவனே அப்பாவா டேய் என்ன திருடன் அவங்க பிளாங்க என்ன திருடனா பிளாங்க புறக்குங்க டேய் பழக்கம் உனக்கு மொட்டை மாடியில் வந்து நிற்கிறேன் நீ முதல்ல வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு உன்னை பாட்டு கதைச்சிட்டு போயிடுவா பைக் எடுத்துட்டு இன்னைக்கு சொல்லாம இல்லாம வந்து மொட்டை மாடியில் நிற்கிறேன் யாராவது பார்த்தா என்ன நிலைமை என்ன சொல்லும் பாப்பா நீ எதுக்கடி பயந்து கொண்டே இருக்கிறேன் இல்லை எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறேன் விளங்கல நான் எவ்வளோ நாள் தான் இப்படி ஒழிச்சு மீட் பண்ண உனக்கு வீசரா நீ படி என்ன வேணா வச்சுருவா நான் வந்து வீட்டை இருக்கிறேன் இல்லையா அது ஏன் சொல்ல மாட்டேன் இது ஏறி இந்த விழாமரத்தால் ஏறி வந்தது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் நான் சொன்னேன் ஏறி வாட்டு சொல்லி அடி முன்னுக்கு நீ அங்கே கன்சன்ட்ரேஷன் இருக்காது கதைக்கிறது அங்கே இங்கே பார்த்து கொண்டு இருப்பேன் வேறு என்னமோ இல்லையோ அங்கே கேமரா வர பூட்டி வச்சுக்காங்களோ வீட்டில் கூட என்ன விசரா உனக்கு வடிவான பிள்ளைகள் இருக்க வீட்டில் கேமரா பூட்டாமே ஐயோ அது பக்கத்து வீட்டில் பூட்டுக்கான ஓகே நீங்கள் உங்களோட வீட்டில் மேலே பூட்டி வச்சிருக்கீங்க அது எனக்கு பயம் அது ஓடுத வேலை தான் அப்புறம் வேலை செய்யாமல் சும்மா கேமரா பூட்டி வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் இவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு முன்னுக்கு வாண்டா இப்படி இதில் கொண்டு இல்லை தானே சரி எப்போ சொல்ல போறாரு சரி ஒரு அளவுக்கு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஒரு வருஷமா பழகிறமாங்க எப்போ சொல்ல போறான்னு சொன்னா என்ன சொல்லனா உடனே போய் சொன்னா பண்ணுவாங்க உனக்கு வீட்டில் இருக்கிறார்கள் அப்போ என்ன இப்போ பிரியப்படுத்து வயதோட என்ன போறீங்க நாங்கள் 80களில் இருக்கிறோம் சட்டுப்புடன் காய்ச்சி முடிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா எனக்கு எனக்கு ஒரு பக்கம் இருக்கு ஏதோ திருட்டு தரம் செய்யற மாதிரியே கிடக்குது உனக்கு பழக்கம் தானே முன்ன பின்ன செஞ்சு அப்போ உனக்கு இருக்குன்னு அதே மாத்தாத சரிதானே என்ன சத்தம் கீழே ஓ மாமி செத்தல் காய போறேன் வாரன் இருங்க மாமி அப்பாண்ட தங்கச்சி அவாக நடக்கல வரமாட்டா மேலாம் ஏறி இப்படியே செத்தில காய போட்டு கொண்டு இந்த எண்ணெயை காய போட்டு கொண்டு நான் எனக்கு ரெண்டாவது பிளாங்க இல்லை எவ்வளோ ஆளுக்கு இப்படியே போகும்னு சொல்லி விளையாட்டு கொஞ்சம் சீரியஸாக ஆகிடு கொஞ்சம் தயவு செய்ய கொஞ்சம் சீரியஸாக இருக்கு இப்படியே விட்டுருக்காது ப்ளீஸ் இப்போ இந்த ஒரு துணிஞ்சு போய் வீட்டை சொல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவது வந்தால் பார்க்கலாம் காசு பணம் பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லு இவன் மாட்டனண்டா ஒரு பிரச்சனை இல்லை 108 கல்யாணம் செய்தாக்கள் இருக்கிறாங்க சரிதானே அவங்கள்ட்ட நான் காலைல போய் விடுவோம் அவங்க செய்து வைப்பாங்க என்னத்துக்கு பயப்படுறாரு அவங்க செய்து வைப்பாங்க நீ சொல்லுவா அப்புறம் யார் வீட்டில் இருக்கிறாங்களா சமாளிக்கிறேன் ஒரு அவைக்கு பழக்கம் தானே என்ன ஒரு அளவுக்கு 2 நாள் 3 நாள் கற்றுவாங்க இப்போ இதெல்லாம் ஓகே முந்தி வேறு நினைக்காதீங்க இது என்ன இந்தியாவில் இருக்கிறோம் ஆணவ குறையாது செய்து கொண்டு இருக்குது அதெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் இல்லை நீ ஒரு பிரச்சனை இல்லை கதைச்சு முடி எனக்கு டென்ஷனாக இருக்குது வந்து ஒரு ரிலாக்ஸாக கதைக்கலாம் கிடக்கப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் வந்துருவாங்களோ ஏதாவது சத்தம் கட்ட டக்குன்னு அங்கே போகுது வந்துருவாங்க எவ்வளோ பயந்து யோசிக்க வேண்டிக்கிறாங்க நீ அதுக்கு யோசிக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு இப்படியே சொல்லி கொட்டுரு நீ ஏதோ மனதுக்கே கணக்கை வச்சுக்கொண்டு கதைக்கிற மாதிரி கிடக்குது என்ன சத்தங்கள் ஒரே சத்தங்கள் கதவு எல்லாம் திறந்தது என்ன பிரச்சனை இதான் பிரச்சனை எனக்கு வேற பயமா கிடக்குது ஒவ்வொரு சத்தங்கள் வேற அவ்வளவு இருந்து நீ மொட்டை மாடி மதுரை குதிச்சு வந்தானே அதுவும் பயத்தாலதான் நேர வேற அவ்வளவு கேமரா இருக்கு ஆட்கள் இருக்காங்க முன்பிட்டுக்கார அந்த மேனேஜ் பார்த்து கொண்டு இருக்குது அது பார்த்து விட்டு போய் வீட்டுக்கு போன் அடிக்கும் யாரு கடிக்குதுன்னு எனக்கு தெரியும் பொழுது கடிக்குதோ இல்லை யாரு கடிக்குதோ தெரியல சரிதானே வர்ற மாதிரி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு கூட சும்மா பார்க்க போகிறான் என் தங்கம் என்ன கட்டமோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் மேக் பண்ணிக்கலாம் வேற வச்சு நான் யோசிக்க இல்லை யாரும் வர மாட்டாங்க அதாவது கண்ணும் தெரியும் அவங்க படியேற போறான் அவனுக்கு விசர்மா கேச்சிட்டு இருக்கானே படியா யாரோ கதவு திறக்கிறாங்களடி சுவா பார்க்க போகிறோம் ஹாய் டார்லிங் ஹவு டு யூ ஃபீல் டுடே நீ நட ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாதா சொல்லி சமாளி சார் முன்னால 7 மணி நேரம் குதி வாப்ப முதல்ல அதான் அடுத்த வேலை குதிக்கிறது பைத்தியம் மாதிரி கேட்காது ஏறி வரதுக்கு அரை மணி நேரம் சொன்னா முதல்ல சொல்ல எனக்கு ஏதா பேசி சமாளி பேசி சமாளி கேப்பா அவங்கட்ட நான் என்ன சொல்றது எனக்கு தெரியாது நீ பேசி சமாளி ஹாய் டூட் யார் இது சரியா இன்னும் ஹட்டபுலே இவன் என்னத்துக்கு இப்ப செட் இந்த வாழ்க்கை இந்த தொலைவான் வந்து தொலைஞ்சான் இப்போ ஒரு அடுத்த கிழமை தான் வாரன்னு சொன்னவன் அப்பா இவன் வந்து கதைக்காத ஏதாவது ஃப்ரெண்டா ஓ மை காட் இந்த வெயில்ல என்ன கதைக்கிறீங்க உள்ள வாங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க சர்ப்ரைஸா ஷோ திருடன் வந்திருக்கான் வாங்க என்ன நீங்க அதுல நிக்கிறீங்க வந்து புடிங்கறேன் அவனே
திருடனா திருடனா நான் இங்க திகச்சு போய் நிக்கிறேன், நீங்க என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க அங்க? வந்து புடிங்க அவனை. அப்பாவா டேய்? பிளாங்க என்ன திருடனா திருடனா பிளாங்க புறக்குங்க. டேய் டேய் திருடன் திருடனா அப்பா, இங்க பாருங்க, வீட்டுல திருடுறாங்க அந்த பிளாங்க. நீ கைய விடு, என்ன பண்ணல அப்படி டேய் என்னது எங்க வந்து ஆட்ட வீட்டுக்கு வந்து என்னடா என்ன கலவு என்ன நடக்குது என்ன நடக்குது ஆட்ட வீட்டுக்கு வந்து பிளாங்க என்ன பிளாங்க நான் ஒரு திருடன், பேசிக்கலி நான் ஒரு thief. ஓ நீங்க என்ன திருடன் என்ன திருடன் பிளாங்க இது எப்படி வர சுவாத அப்படி பாத்தீங்களா, நீங்க இல்லன்னு சொல்லி கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள வரான். என்ன நடக்குது மாமா நீங்க சொல்ற சரி மாமாவா? என்னடா நீ என்ன பரிசல மாமான்றா? டேய் எங்க வந்து கலவு எடுக்கிறீங்க நீங்க காம் டவுன் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் யாரு? அவளோட புருஷன் எது? அவள என்ன பஞ்சாய் நான் புருஷன் நீங்க அப்ப 10 வருஷம் நீங்க வீட்டுல உடனே கண்ட நாயெல்லாம் வந்து பிளாங்க திருடுறது வீட்டுக்குள்ள. அடிங்க சார் அடிங்க என்ன புத்தியே செருப்பால் அடிக்கும். இப்படா இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொன்னா ஏன் கலவு எடுக்கிறீங்க ஏன்டாப்பா அவனு ரெண்டு போய் அங்கே கஷ்டப்பட்டு இந்த வீடு வாசலை கட்டி மனுஷி பிள்ளைய வீட்டில் வச்சிருந்தா நீங்கள் வந்து களவுக்கு திருறீங்க என்ன பழக்கம் நீங்க வைக்கிறாங்க பார்த்தனே வேற எதுவும் தானே பண்ணி வச்சிருப்பீங்க. வீட்டுக்கு தெரியாம கை வச்சிட்டேன். ஐ மீன் விளாங்காமரத்துல கை வச்சிட்டேன், தெரியாம வச்சிட்டேன். இனிமே எனக்கு என்ன நடக்குதுங்க என்ன விளங்கல என்ன நடக்குது இப்படி ஒரு வஞ்சகம் இல்லப்பா, நீங்க பார்த்தனே வேற ஏதாவது தானே நினைச்சிருப்பீங்க. ஆனா அவன் உண்மைக்குமே பிளாங்க தான பத்திரட வந்தவன், உங்களுக்கு கையறா தெரியாது. எறா கைய சாரி மாமா, பாத்தீங்களா பிளேட்டை திருப்புறான் எந்த பக்கம் எப்படி ஆனாலுண்டு. நான் பாத்துக்கணும். நீங்க பட்டதெல்லாம் போதும். என்ன நடக்குது சுவா என்ன நடக்குது அதானே பிளாங்க திருட வந்துட்டு என்ன கலைக்கிற மாட்டிட்டாங்கண்டு. விளாங்க வந்து திருட உண்மையை சொல்லு என்னது பண்ண நீங்க கோயில் சீசன், நவராத்திரி வரப்போகுது, கந்த சட்டி வரப்போகுது, இப்போ திருவிழாவில் வருது. ஆஞ்சு பழக்க வச்சா நல்லா இருக்குமாண்டு. அது விட்டா வெம்பில் அரைவாசியில் பழத்து விழுது தேவையில்லாமல். அதுக்காக தான் நான் எடுத்துறேன். நான் ஒரு நல்ல நோக்கத்தில் நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு விளங்குது. நான் கூட பிறக்கிறது இல்லப்பா விளாங்க. ஓ கடவுளே, இன்றைக்கு வந்து தொலைச்சிட்டான் கன்றாய பிடிச்சவன். அடுத்த கிழமை வாரம்தான் சர்ப்ரைஸா. கல்யாண நாளைக்கு பிறந்த நாளைக்கு ஒரு மயிரும் பண்ண மாட்டான், இன்றைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றான். யாரும் மூஞ்சில முழிச்சு தொலைச்சினது அந்த சண்டால சிரிக்கி கீழே இருந்து மாட்டி விட்டுருப்பா மேலதான் நிக்கிறான்னு சொல்லி. இவன் வேற வந்துட்டு நிற்கிறான். என்னன்னு சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அப்புறம் ஒரு நியாசப்படா சுவா நான் வந்துருக்கேன் நான் கதைப்பேன் அவனுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அதுல என்ன போய் கொண்டிருக்கு அப்பா என்ன பிரச்சனை கேட்போம் முதல் சரியோ இவனை கதைக்கா நான் குழம்பா நீ குழம்பா நான் கதைக்கிறேன் ஓகே வர்றா நான் கதைக்கிறேன் சுவா என்ன நடக்குதுங்க இவ்வளோ இல்லை என்ன நடக்குதுங்க அப்படி போதும் அதை நீ என்னது வந்த நாட்டு நிலைமை அப்படி எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படி இப்படி கணக்கா போகுது. நான் விளாங்க அதிரடி பழக்க வச்சு வித்தா கொஞ்சம் காசு பார்க்கலாம். நான் 500 ரூபாய்க்கு வித்துருவேன் ஐயா. நான் உண்மையே சொல்றேன், நீங்க நம்புறீங்க, எல்லாத்தையும் நம்புறீங்க, அதனால சொல்றேன். நீங்கள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க கூட ஓகே சார் நீங்க சரியா கஷ்டமா இப்போ உங்களுக்கு நீங்க என்ன தம்பையில உங்களுக்கு இந்த வீட்டுல வேற ஆற வேற என்றாலும் நான் செய்வேன். ஒரு பியூ நான் மாமி இருக்கா அம்மா இருக்கா எல்லாம் பிரச்சனை இல்லை என்ன பியூ வாரன்னு சொன்னான். சரியும் பிடிப்பான். இந்த கிழமை வந்து இவனை நம்பி அவனை வேற வர சொல்லி அவனும் இல்லை இவனும் இல்லை. கடைசியில 2 பேருமே இல்லாம நட்ட வெயில நிக்க வச்சு கடவுளே என்ன பண்ண போறோம். இந்த வாழ்க்கை போச்சு. இதுக்கு தான் புருஷனை நம்பி அரசனை நம்பி புருஷனை விடாதுன்னு போச்சு. அப்படி ஒரு நல்லவனை நான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நீங்க ஏதாவது வேலை போட்டு தந்தீங்கன்னா நான் ஏதாவது பழக்காணியில யார் வேலை செய்வது இல்ல இந்த காணி என்ன எனக்கு என்ன பக்கத்துல இடங்கள் என்ன வீடு வேலை இல்லை வந்து பழக்காணியில வேலையை போட்டு கொடுக்கலாம் அப்படியோ பழக்கு வருவினமா அம்மா நீங்கள் எல்லாம் வருவீங்களோ அடிக்கடி ஓ வருவீங்க மனசி ஆக்கள் அம்மாக்கெல்லாம் வருவீங்க நான் பழகி போறேன் ஏன் நான் பழகி போறேன் நீங்கள் சம்பளம் ஏதாவது தருவீங்களோ தராட்டி கூட பிரச்சனை இல்லை. நீங்க சுவாவோட கதைங்க உங்களோட மனசுக்கு நீங்க சம்பளம் தராட்டி நான் பார்த்து கொள்றேன். ஓ சுவாவோட கதைங்க நீங்கள் பிரச்சனை இல்லை நீங்க புருங்க விளாங்க பார்த்து புருங்க ஓகே சுவா வாங்க வந்து டயர்டா இருக்குது குளிக்கணும் ஃப்ரெஷ்ஷா ஆகணும் நான் அதுக்கு எதுக்காக இல்ல நீங்கள் போங்க ஐயா ஒரு பிரச்சனை இல்லை நான் விளாங்க புடுங்கி போட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை தாரேன் இல்லை எனக்கு வேணா நீங்க புடுங்கி வியாபாரத்தை செய்யுங்க என்ன விழா மாதிரி சின்ன மரமா இருந்தது சுவா வளர்ந்துட்டு நல்ல பேர் நல்லா வளர்ந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தவராமோ சர்ப்ரைஸ் எனக்கு தான் வந்திருக்கிறேன் சந்தோஷமடி சாவாக்கவே வேணாம் வந்துட்டேன் போதாரு எப்படி ரங்க 2 தெரியா கிடச்சேன் விழுந்து செத்தாலும் பரவாயில்ல இந்த குண்டு வேணாமப்பா எனக்கு தேவையில்லாத வேலை நம்பிக்கை மாந்து போறேன் என்ன பாடுறா திரும்ப வாங்க நான் இன்னும் ஆயே இல்லை நான் வாங்க போறேன் ஓகே உதால விழுந்து செத்து போட அப்புறம் நான் தான் போலீஸ் கோயிலுக்கு தெரியணும் அடிக்காங்க அதை விடுறா அதை விட போ
அதில் சிக்கல் என்ன விளாங்காயத்தான் வந்தீங்களோ உண்மையை சொல்லுங்க நான் வெளிநாட்டில் எனக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன பிரச்சனை என்ன சிக்கல் உண்மையாக தாங்க சொல்லுங்க இதில் என்ன இருக்கு இதெல்லாம் அவங்க தெரிஞ்ச கதை எல்லானே வெளிநாட்டு இதெல்லாம் சகஜமாடாப்பா இதுகளுக்கு இப்போ என்ன சிக்கல் என்ன பிரச்சனை என்ன போகுது கதை என்ன ஓடுது உங்களை பார்க்க எனக்கு உண்மையாக பாவமாக கிடக்குது ஓகே உங்களோட வைஃபை தான் சொன்னீங்களே நம்பாதீங்க ஒரு வருஷமா உங்களை லவ் பண்ணுறா 2 சொல்லிட்டேன் நாய்க்கு நீங்கள் குழம்பு ஒழுங்கான வீடு வாங்க இல்லை இதுகளுக்கு கொண்டு வீட்டை பாருங்க எத்தனை கோடியை கட்டினேன் நான் அங்கே இருக்குதுன்னா இங்கே இது ஒழுங்காக இருக்கும் சிசி கேமரா கூட இருக்குது பார்த்தேன் நான் பார்த்தேன் இல்லை நான் கேமராவில் பார்த்தபடி தான் நீங்கள் ஒரு கேமராவில் அந்த முன் கேமராவில் மாட்டினீங்க அவங்க அடிக்கடி மாட்டிப்போம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம் அப்படியே நடுவில் ஓடி கொண்டு கதைக்கிற மட்டும்தான் நீங்கள் நடுவில் ஓடி கொண்டு இருக்கு இந்த பிரச்சனை அப்படி தானே ஓ ஒரு வேலை சரி வந்த உடனே பிரச்சனை முடிச்சுட்டு போகிறதா நல்ல குழம்பாங்க நிலப்பிள்ளை எந்த நிலமும் கூட போனாங்க உன்னோட கோச் நான் ஒன்று சரியோ பி எ மேன் தெரிந்தானே ஓ நான் அண்டர்ஸ்டூட் பட் என்ன செய்யணும்னா உன்னோட கோச் நான் ஒன்றும் செய்யறாது ஓகே நீ இப்போ செய்ய போறீங்க உனக்கு தெரியாது கல்யாணம் கட்டணும் தெரியாது அப்படி தானே நீங்கள் இந்த ஒரு கொஞ்சம் பையோ ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையேப்பா நான் பார்த்து ஏதாவது அவள்கிட்ட ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோ கிடந்துச்சு போல் பேப்பர் என்ன போட்டு தான் போட்டுருக்கிறாள் அப்பா என்ன உங்களுக்கு அந்த கல்யாணம் வாங்க வார் நிலுங்க வார் அங்கே பதறது இல்லை ஓகே என்ன சிக்கல்னு சொன்னாங்க போல் பேப்பரில் இந்த போட்டு தான் விட்டு வச்சுருக்கா வீட்டுக்குள்ளே நீங்கள் போயில்லையே ஒரு நாள் கோலுக்கு பெரிய போட்டோடக்கு அதானே நான் எப்படி வரைக்கும் வச்சுருக்கேன் அப்போ ஓகே வீட்டுக்கு போயில நீங்கள் என்ன அப்போ ஓகே அதுக்காக நீங்கள் வெளியில் மட்டும் நின்றுன்னு நினைக்கக்கூடாது சரி நீங்கள் இறங்குங்க இப்போ நான் இதோட ஒரு முடிவு எடுக்கிறேன் வாக்கு உங்களோட முடிவுகள் எங்களுக்கு ஏதாவது சாதகமான முடிவு நீங்கள் எங்கே இருக்கு நீங்கள் உங்களே பிள்ளை இருக்கப்ப உங்களுக்கு கல்யாணம் கட்டணும்னு தெரியாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை நாசமாக்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்க நாங்கள் அங்கே வெளிநாட்டில் இருந்து உழைச்சி இந்த காசை வீடு கட்டி கொடுத்து அடுத்த கட்டம் போன மாதத்துக்கு 3 மாதம் தான் 1 லட்சம் மோடி சாக்கில் பிரச்சனைன்னு சொல்லி புது மோடி சாக்கில் 8 லட்சம் எடுத்து கொடுத்தேன் சரி அது அப்படி வர ஓகே அது சரி அது பிரச்சனை இல்லை இப்போ சொன்னுவா என்னென்னு கேட்டால் சரியான வெயில் சரியான கொட்டிங்க நான் வெளியில் போகிறதா கொஞ்சம் கலர் தானே ஆள் வெயிலில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அப்போ காரண்டுக்கு வேண்டி தாங்கண்டா அப்போ அங்கே நிற்கிற பழைய காரண்டை விற்று போட்டு வேணும்னு பார்த்துனான் அப்போது போகிற பிரச்சனையை பார்த்தா பிரச்சனை பெருசாக போயிடும் அதுவும் எனக்கு நான் நம்புறேன் ஓகே எனிவேஸ் நீங்கள் இறங்கு படியால் இறங்கி போங்க வந்தால் நீங்கள் படியால் இறங்கி போங்க இனிமேல் வர வேண்டாம் இங்கே பக்கம் நான் பிரச்சனை பார்த்துக்கொள்கிறேன் இறங்கி போங்க இதில் அழகாக நீங்கள் விழுந்தாலும் இறங்கு வர இறங்கு ஆனால் உங்களை கண்ணே நான் சத்தியமாக ஓகே ஐசே இறங்குங்க எனக்கு உங்களுக்கு கதைக்க கடுப்பாதையா போங்க சும்மா அங்கே வந்தாலுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வெளியில் வந்துடும் பேசாமல் இங்கே இருக்கிறது தான் சிறந்த வழி ஓகே கொஞ்சம் காட்டு எடுத்துன்னு வேறு என் பேர் என்ன செய்ய இல்லாட்டி இவ்வளோ கிளச்சி விட்டு இன்னும் கொஞ்சம் ஜங்காக பார்ப்போமோ இதை ஒரு காரணமாக காட்டி தண்ணி வச்சுட்டியாரு வார்